இன்றைய தகவல். நம்ம பள்ளியில் ஒரு விசேஷ மரம் இருக்கு. அது வாகை மரம். இந்த மரம் சும்மா மரம் இல்லை. இது வீரர்களுக்கு கொடுக்கும் மாலையான வாகை பூவை கொடுக்கிற மரம். இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கும் கதையை இப்போது பார்ப்போம். தமிழர் வரலாற்றில் ஒரு பூவுக்கு இவ்வளவு பெருமையா? ஆம், வாகைப்பூ. அது சும்மா பூவல்ல, அது ஒரு வீரனின் பெருமை. அந்த காலத்தில் நம் வீரத் தமிழர்கள் போருக்கு சென்று திரும்பி வரும்போது வாகை மாலை அணிந்து வருவார்கள். ஏன் தெரியுமா? போரில் வெற்றி பெற்றால் மட்டுமே அவர்கள் வாகை மாலை அணிந்து வருவார்கள். வீரர்கள் திரும்பி வரும்போது அவர்கள் கழுத்தில் உள்ள மாலையை பார்த்தே போரின் முடிவை ஊர் மக்கள் அறிந்து கொள்வார்கள். வாகை சூடினான் என்ற சொற்றொடரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது இங்கிருந்துதான் வந்தது. இந்த வாகை மாலை வீரனின் மிகப்பெரிய வெற்றியின் சின்னம். இன்று நாம் பதக்கம் தருவது போல அன்றைய தமிழர்கள் வாகைப்பூவால் வீரர்களை கௌரவித்தார்கள். வாகைப்பூ வெற்றியின் வாசனை. வெற்றியின் சின்னமாய் விளங்கும் வாகைப்பூ தமிழர் வாழ்வில் ஆழமாக பதிந்துள்ளது. சங்க காலம் தொட்டு இன்று வரை இம்மலரின் பெருமை தமிழர் பண்பாட்டில் நிலைத்து நிற்கிறது. வாகை மரம் நம் பழம் தமிழரின் வீர வரலாற்றின் உயிர். அதன் பூ நம் வீரர்களின் பெருமை. வாகைப்பூ ஒரு பூவல்ல, அது வீரத்தின் வாசனை.